இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். எசேக்கியேலின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாக நம்ம இந்த தியானிக்க போகிறோம். ஆமேன். 14 வரைக்கும் தியானிக்க போகிறோம். ஸோ முதல் வசனம் வாசிக்க போகிறோம். 37:1. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து, கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. போதும், ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், முக்கியமான ஒரு சம்பவம். இது அநேக நேரம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆமேன்னு சொல்லலாமா? அநேக இடத்துல நம்ம கேட்டிருக்கோம் இந்த பகுதியை. ஆனால் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவர் வித்தியாசமாய் நம்மளுக்கு வெளிப்பாடாய் வழி நடத்த போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஸோ 3 காரியம் இதில் பிரதானமாய், அதாவது பிகினிங்கில் சொல்லப்பட்டது என்ன? கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து. சத்தமாக சொல்லுங்கள், கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து. சொல்லுங்க, கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து. இந்த புஸ்தகத்தை அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி ஒவ்வொரு அதிகாரத்தின் ஆரம்பத்துலேயும் இல்லைன்னா நடுவுலையும் இந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமேன். சில இடங்களில் மட்டும்தான் கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்துன்னு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல தான் 37ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் தான் கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமேன்னு சொல்லலாமா? ஒவ்வொரு அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா, முன்னாடி அதிகாரம்லாம் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகின்னு சொல்லி தீர்க்கதரிசியாகி எசேக்கியேல் எழுதி வைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது அப்படின்னா, கர்த்தருடைய கை நம்ம மேலே அமர்றதுன்னு அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம மேலே அப்படின்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்தின் மேலே, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற தரிசனத்தின் மேலே, நம்ம மேலே தேவன் வச்சிருக்கிற தரிசனத்தின் மேலே அவருடைய கை அமர்கிற ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா. 37 அதிகாரம் வரைக்கும் அது பார்க்கல. வார்த்தை. ஆண்டவர் முதல்ல நம்மளை வார்த்தையை கொடுத்து நம்மளை பலப்படுத்தி, கர்த்தருடைய வார்த்தை நம்ம மேலே வந்து நம்மளை ஸ்ட்ராங்காக ஊன்றி கட்டி நம்மளை ஆண்டவர் எழுப்பும் போது ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், ஏற்ற வேளையில் குறித்த காலத்தில் கர்த்தருடைய கை நம்ம மேலே வந்து அமரும். ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய கை என்மேல் வந்து அமர்ந்தது. 2வது சொல்லப்பட்டிருக்கு, ஆவிக்குள்ளாகி. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் ரெல்முக்குள்ளே போய், ஆமென், ஆவிக்குள்ளாகி. இப்போ எப்படி நம்ம உட்கார்ந்துருக்கோன்னா, சபையில் உட்கார்ந்துருக்கோம், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உட்கார்ந்துருக்கோம். ஆனால் ஆவிக்குள்ளே உட்கார்ந்துருக்கோமா, மாம்சத்தில் உட்கார்ந்துருக்கோமா? சொல்லுங்களேன். ஆவிக்குள்ளே உட்காந்துருக்கீங்களா எல்லாரும்? ஆமேன்னு சொல்லலாம். மாம்சத்தில் யூஆர் ப்ரெசன்ட். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இங்கே தான் உட்காந்துருக்கீங்க. வீட்லேயும் இருக்கீங்க, இங்கேயும் இருக்கீங்களா? இல்லை, இங்கே தான் இருக்கோம். ஆமேன்னு சொல்லலாமா? ஆவிக்குள்ளாகிற அனுபவம் என்னென்னா, அதாவது உடம்பு இங்கே இருக்கும் ஒரு இடத்துல, ஆனால் ஆவி வந்து ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது அனுபவம். ஆமேன்னு சொல்லலாம். ஆமேன். இது எல்லாருக்கும் கிடைக்காது, சிலருக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமேன். சொல்ல முடியாது, உங்களில் சில பேருக்கும் இந்த பாக்கியம் வரலாம். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன் யார் சொன்னீங்களோ அவங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. ஆமேன். ஆமேன்னு சொல்கிறதுல கூட லேட் பிக்கப்பாக இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்கிறதுல ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமேன். ஆவிக்குள்ள ஆகிற அனுபவம் பாருங்கள். திடீர்னு ஆவியானவர் பிலிப்பு கிட்ட சொல்லி, நீ வந்து இந்த மார்க்கமாக போ, இந்த வழியாக போன்னு சொல்கிறாரு, ரூட்டு காட்டுறாரு. பிலிப்பும் அந்த ரூட்டில் போனால் ஒரு ரதம் இருக்குது, அதில் ஒரு மந்திரி இருக்கார், அவர்கிட்ட பேசுகிறாரு, அவருக்கு ரட்சிப்பை சொல்கிறாரு, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, எல்லாம் முடியுது. ஞானஸ்தானம் முடிஞ்ச உடனே பிலிப்பு ஆவிக்குள்ளாகி, ஆமேன்னு சொல்லலாமா, அந்த இடத்துல காணப்பட அப்படியே தூக்கிட்டு போயிட்டார் ரைஸ். ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சில நேரம் அப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டு. ஆவிக்குள்ளாகிற அனுபவம்.
சில பேர் யோசிச்சு பார்த்தீங்க, கனவுல வந்து போகிற மாதிரி இருக்கும், பறக்கிற மாதிரி இருக்கும், குதிக்கிற மாதிரி இருக்கும், யாரையும் மீட் பண்ணுவோம், நம்ம நினைக்காத ஆட்கள் எல்லாம் மீட் பண்ணுவோம், பேசுவோம், அப்படியே பசுமையாக ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது வந்து கனவு. காலையில் எந்திரிச்சோன்னு அது என்ன செஞ்சிடும்? கலைஞ்சு போயிடும். ஆமேன். ஆனால் ஆவிக்குள்ளாகிற அனுபவன்றது சம்திங் ஸ்பெஷல். ஆமேன். சில பேருக்கு ஆண்டவர் கனவு மூலியமாய் காமிப்பார், சிலருக்கு தரிசனம் மூலியமாய் ஆண்டவர் தரிசனமாய் பிரத்யட்சமாய் காமிப்பார், சில பேருக்கு ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போகிற அனுபவம் உண்டு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? நல்ல கரங்களை அசைத்து தேவனை மகிமைப்படுத்தலாம். அநேக ஊழியர்கள் சொல்லுவாங்களே, நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், இந்த மாதிரி நிறைய அனுபவம் சொல்லுவாங்க. சில பேர் அதை கிண்டல் பண்ணுவாங்க, நமக்கு தெரியாது. ஆமேன். ஆவிக்குள்ளாக அனுபவம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். சோ முதல்ல கை வந்து சத்தமா சொல்லுங்க, கை அமர்ந்தது, கை அமர்ந்தது. ஆவிக்குள்ளானே சொல்லுங்க, என் மேல் கை அமர்ந்தது, என் மேல் கை அமர்ந்தது, நான் ஆவிக்குள்ளானே, ஆவிக்குள்ளானே. மூன்றாவது வெளியே கொண்டு போய். ஆமேன் சொல்லலாமா? ஆண்டவர் கொஞ்ச நாள் கர்த்தர் நம்மளை கொண்டு இங்கே பயன்படுத்தி நம்மளுக்கு நல்ல ட்ரைனிங்கை கொடுத்து நாள் வரும், கர்த்தர் வெளியே கொண்டு போய் பயன்படுத்துகிற நாள், பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு நாள், ஆண்டவர் வெளியே கொண்டு போய் தேவ திட்டத்தை உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நிறைவேற்றுகிற நாள் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லலாமா? யாருக்கு வரும்னா 3 நாள் முழங்கால் யுத்தம், அதாவது ஜபத்துக்கு மன்றாட்டு ஜபத்துக்கு வந்தவர்களுக்கு வரும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல கரங்களை அசைத்து எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதுதான் பேஸ், ஜபந்தான் பேஸ். ஆமேன். ஆமேன். வெறும் புதன்கிழமை மட்டும் வர்றீங்களா இருக்கீங்களா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க. எச்சரிக்கை, ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை மட்டும் பத்தாது. பக்கத்துல சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும், ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை மட்டும், புதன்கிழமை மட்டும் பத்தாது. ஆமென். ஹல்லேலூயா. வாரத்துல 2 வேளை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ்வீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்ப தேவ சமூகத்துல ஜெபிக்கிறதுக்கு வந்து 2 நாள் கதறி ஜெபிச்சிங்கல்ல? ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அந்த 2 நாள் ஜெபித்தது இந்த 3ஆவது நாள் சில நேரம் கர்த்தருடைய கரம் நம்ம மேல அமர்ந்து ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை கர்த்தர் கொடுத்து வெளியே கொண்டு போய் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற, தேவ மகிமை நிறைவேற்றுகிற பாதையிலே கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதெல்லாம் பண்ணி அந்த வசனம் எப்படி முடிக்கிறார் பாருங்க, வாசிங்க. எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. இது 3 ரொம்ப ஜாலியா இருந்ததுல. கர்த்தருடைய கரம் சொல்லுங்களேன், கை நம்ம மேல வந்துருது, செம்ம பரவசம். அப்புறம் ஆவிக்குள்ளாகிறது, அதை விட பிரமாதம். வெளியே கொண்டு போகிறது வேற லெவலு. என்ன சொல்றது, ஊழியத்தில் அபிஷேகத்தில் ஒரு லெவலு. இதெல்லாம் கொண்டு போய் எங்கே கொண்டு போய் விடுறாராம்? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடுவிலே கொண்டு போய் நிறுத்தி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு போய் அங்கே நிறுத்தினா சில பேர் ஹார்ட் அட்டாக்லேயே பொட்டுன்னு போயிடுற ஆட்கள் உண்டு. பள்ளத்தாக்குனா என்ன? 2 மலைக்கு நடுவில் குழியாக இருக்கிற இடம் பள்ளத்தாக்கு. 2 மலைக்கு நடுவில் இருக்கிற இடம் பள்ளத்தாக்கு. அது எப்படிப்பட்ட இடமா இருக்குதான்? வெறும் எலும்பு கூடுகள் நிறைந்த, அதுவும் மொத்தமாக இருக்கிற எலும்பு கூடு இல்லை, அங்கங்கே ஒரு மண்டை, நடந்து போனால் மண்டை ஓடு, இந்த சைடு திரும்பினா ஒரு கால் எலும்பு, கை எலும்பு, அப்படி எலும்பாக கிடக்குது. அது நடுவில் போய் நிறுத்தினா பயத்திலே பட்டு 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 லப்டப் லப்டப்னு வேகமாக என்ன செஞ்சுருக்கோம்? இருதயம் துடிச்சிருக்கோம். அப்போது எசேக்கியேல் அங்கே கொண்டு போய் நிறுத்தி. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. We don't know what purpose God is having in our life. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்னு தெரியாது. ஆமேன்னு சொல்லலாமா? ஒருவேளை சூழ்நிலை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் ஒரு டெரரான சூழ்நிலை இருந்தால் கூட இட்ஸ் ஓகே, சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சூழ்நிலையை பார்த்து பார்த்து நம்ம கர்த்தரை வந்து எடை போட்டுறவே கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? உன் மேலே அவர் கையை வச்சு உன்னை ஆவிக்குள்ளாக்கி உங்களை வந்து வெளியில் கொண்டு போய் இப்படி ஒரு இடத்துல விடுறாருன்னா there is a reason. ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா.
சரி, இப்படி ஒரு இடத்துல நிக்க வச்சிட்டார். அடுத்த வசனம் வாசிங்க. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். அழகா கரெக்டா வாசிங்க. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். ஆமே. ஃபுல்லா எலும்பா இருக்குது, அதை சுத்தி நடக்க பண்ணிட்டாரு. போய் நிறுத்துறதே ஒரு பயம். இப்போ என்ன சொல்றாரு ஆண்டவர்? வாக்கிங் போ. ஆண்டவரே, ஒரு கார்டனில் வாக்கிங் விட்டுருந்தா கூட நல்லா இயற்கை காற்று நல்லா அனுபவிச்சுட்டு ஒரு வாக்கிங் போயிருப்பேன். இல்லை ஒரு பீச் சைடில் ஒரு வாக்கிங் போக சொல்லியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். வெளியில் கூப்பிட்டு போக தான் போனீங்க. ஒரு நல்ல சுவிட்சர்லாண்டு, ஷிம்லா இப்படிப்பட்ட ஒரு குளுமையான பகுதி கூப்பிட்டு போகாமல் இப்படி ஒரு பள்ளத்தாக்கு நடுவுலையா என்னை கொண்டு வந்து நிறுத்துறது அப்படின்னு கேட்டார் எசேக்கியேல். இல்லை, என்னென்ன ஆண்டவர் சொன்னாரோ எல்லாத்தையும் என்ன செய்தார்? ஆமென். ஹல்லேலூயா. சுற்றி நடக்கிறாராம். சுற்றி நடக்க பண்ணினார். ஏன் நடக்க பண்ணினார்ன்றதுக்கு அது வசனம் சொல்லுது பாருங்க. இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே, பள்ளத்தாக்கின் வெட்ட வெளி அப்படியே ஓப்பனா இருக்குது. ஃபுல்லா ஓப்பனா இருக்குது, யாருமே அங்க இல்ல. வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. 2 விஷயம் கண்டுபிடிச்சாரு நடக்க வச்சதுனால. he found out 2 things. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. 2 விஷயம். நம்பர் 1 என்னன்னா, மகா திரளாய் அந்த எலும்புகள் கிடந்தது. ஆமென் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் அவர் நோட் பண்ற ஒரு விஷயம், எசேக்கியேலை கர்த்தர் கையை வச்சு ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் பள்ளத்தாக்கு நடுவில் நிற்க வச்சதுக்கு காரணம், சுற்றி பார்க்க சொன்னார். சுற்றிலாம் நடந்து பார்த்து ஒன்று கண்டுபிடிச்சிட்டார், 2 கண்டுபிடிச்சார். நம்பர் 1, மகாத்திரலா எலும்புகள் இருக்கு. ஆமேன் சொல்லலாமா? கவுண்ட் பண்ண கூட முடியலை. ஆமேன். 2வது என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. ஆமேன் சொல்லலாமா? உலர்ந்ததுன்னா என்ன சொன்னா? ட்ரைடு. உலர்ந்ததுன்னா பல வருஷங்களா அப்படியே மக்கி போன எலும்புன்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியுமா, எலும்பு மக்கி போறதுக்கு பல ஆண்டுகள் செல்லும். ஆமேன். அப்போ அவ்வளோ மக்கி போன எலும்பு, பல நூற்றாண்டு, எத்தனை மில்லியன் இயர்ஸ் ஆச்சோ தெரில, அந்த எலும்பு மக்கி போய் இருக்கிற எலும்பு, அதுதான் கண்டுபிடிச்சிருக்காரு எசேக்கியேல். கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஆமேன்னு சொல்லலாமா? 2 பார்த்துருக்காரு. என்ன சொல்லியிருக்கு சொல்லுங்க? மகா திரளான எலும்புகள். நல்லா சத்தமா சொல்றீங்களா? மகா திரளான எலும்புகள். 2வது மிகவும் உலர்ந்த எலும்புகள். ஆமேன். ஹல்லேலூயா. சில நேரம் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்க்கும்படி கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. நம்ம நல்லா ஏசி சபையில் உட்காந்து ஆண்டவரை ஆராதிக்க, நல்ல வார்த்தைகளை கேட்க, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பெரிய பெரிய சபைகளில் கூட இப்படிப்பட்ட வார்த்தை இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடான வார்த்தைகளை கிருபையாய் கொடுக்கிறார். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்ல மகிமை, நல்ல பிரசன்னம் இருந்தால் சில நேரம் வார்த்தை இருக்காது, வார்த்தை இருந்தால் பிரசன்னம் இருக்காது. 2 காம்பினேஷனை கர்த்தர் நம்ம கேபா திருச்சபையில கிருபையாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? எல்லா மகிமையும் அவருக்கே உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நம்மளை இங்கே உட்கார வச்சிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் போகிற இடத்துல, வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற ஜனங்களாக இருக்கலாம். ஒரு மார்க்கெட் பிளேஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைக்கு போகிறீங்க, அங்கே ஜனங்களாக இருக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற ஜனங்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களாக இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோன்னா, ஒரு மால் போகிறீங்க, அங்கே இருக்கிற ஜனங்களாக இருக்கலாம். இல்லை பஸ்ஸில் போகிறீங்க, அங்கே இருக்கிற ஆட்களாக இருக்கலாம். அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, உலர்ந்த எலும்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். They are without Jesus. இயேசு இல்லாம, ரட்சிப்பு இல்லாம, பாவன் மன்னிப்பு நிச்சயம் இல்லாம, மரிச்சா பரலோகம் போவோமா இல்லையான்னு தெரியாம கண் போன போக்கில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஜனக்கூட்டம் திரளாய். சொல்லுங்க, மகா திரளாய். சொல்லுங்க, மகா திரளாய். நல்லா சத்தமா சொல்லுங்க, மகா திரளாய். ஜனக்கூட்டம் எப்படி இருக்குது? எலும்பு உலர்ந்து போன ஜனமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதை கத்துக்கிறதுக்காக தான் எசேக்கியேலை கர்த்தர் நடக்க பண்ணினார். சுற்றி நடந்து போன்னு சொல்றார்.
ஹல்லேலூயா. நான் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் போதெல்லாம், அப்படி வாலிப பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம், இல்லை அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் கூட பஸ்ஸில் ட்ராவல் போன போதெல்லாம், நான் எங்கேயே பார்த்தாலும் இந்த வைன் ஷாப்பெல்லாம் பார்த்தா திரும்பிடுவேன். அந்த பக்கம் பார்க்க மாட்டேன். ஏன்னா பயம், யாராவது குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, அதை போய் எங்கே பார்க்க. உடனே ஒரு டர்ன், அது இந்த சைடு எப்படியும் நம்ம விண்டோ சீட்டில் உட்காருவோம், அந்த மாதிரி வைன் ஷாப் பார்த்தா ஒரு திரும்பிடுறது. அப்புறம் விக்கிரகங்களுக்கு போகிற ஜனங்களை பார்த்தா அப்படி திரும்பிடுறது. ஒரு நாள் ஆண்டவர் பேசினார். ஏன்னா அது ஆண்டவருக்கு அருவருப்புன்னு திரும்பின நாட்கள் உண்டு. ஒரு நாள் ஏன் திரும்புகிற அப்படின்னு கேட்டார் பஸ்ஸில். ஏன் திரும்புகிறேன்னா, என்ன ஆண்டவரே, அவங்க பாவிகள், பாவிகள்னு சொல்ல, அங்கே பாவம் நடக்குது, அதனால் திரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ திரும்பாத, அங்கே பாருனார். வைன் ஷாப்பில் பஸ்ஸு நிற்கிது, பஸ் ஸ்டாண்டு, அந்த ஜன்னல் வைன் ஷாப் பக்கத்தில். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ரொம்ப வருஷம், நான் என்ன சொல்ல நனவு தெரிஞ்சு அந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதை பார்த்தா திரளான ஜனம். வைன் ஷாப்புக்கு முன்னாடி அவ்வளோ ஆண்கள் நின்று அப்படி நிற்கிறாங்க. நான் நினைப்பேன், அங்கே பார்த்தா அவங்க யாராவது நம்மளை பார்த்துருவாங்களாம், பார்க்க மாட்டேன். ஒருத்தரும் நம்மளை பார்க்கல. அவங்களே பார்க்கறதுக்கு இல்லை, நிதானம் இல்லாமல் அந்த அதை பார்க்கும் போதே ஒரு மனதுருக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய டெம்பிள்ஸ் வெளியில் நான் பார்க்க மாட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் நின்று பார்க்குறேன், ஜனங்கள் உள்ளே போகிறதையும் வெளியில் வர்றதையும் பார்க்கும்போது ஒரு கம்பேஷன் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம சிச்சுவேஷன் ஆண்டவர் ஏன் வைக்கிறார்னா, சுற்றி இருக்கிற ஜனங்களை நம்ம பார்க்கணுன்றதற்காகவே ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை, சில நேரம் சில இடத்துல ஒரு வேலையை கொடுப்பாரு, சில இடத்துல சில இடங்களை ஜனங்களை மீட் பண்ண வைப்பாரு. இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் வாழ்க்கை முறை இப்படி நடக்குது, இவங்கெல்லாம் தேவனை அறியலை, இவங்கெல்லாம் மீட்பை அறியலை, ரட்சிப்பை அறியலை, பரலோகத்தை தெரிஞ்சுக்கல, அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே கர்த்தர் நம்மளை அப்படி நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சில நேரம் முழு நேரம் இல்லாமல் ஆண்டவர் பார்ட் டைமாக பண்ண ஊழியம் செய்ய சொல்கிறாருன்னா, அங்கேயும் பார்க்கணும், இங்கேயும் அறியணும், இதை கொண்டு போய் அங்கே சேர்க்கணுன்றதுக்காக தான் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. சரி, அடுத்த வசனம் வேகமா. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. 3வது வசனத்துல ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி, மனுபுத்திரனே அப்படின்னா மனுஷனே. அவர் சும்மாவே கேட்டிருக்கலாம்ல, எசேக்கியேலே அப்படின்னு கேட்டிருக்கலாம், இல்லைன்னா சும்மாவே கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறார், மனுபுத்திரனே. ஹல்லேலூயா. அப்பப்போ ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி காட்டுவார், நீ மனுஷன்தான், யூ ஆர் ஜஸ்ட் அ மேன். ஆமேன். நீ வந்து மனுஷி தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஆமேன். அவர் சொல்கிறார், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்குறார். ஆமேன். அவர் என்ன சொல்லியிருக்கணும்? இல்லை ஆண்டவரே, வாய்ப்பே இல்லை. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? சான்ஸே இல்லை ஆண்டவரே சொல்லியிருப்போமா? இப்படி நடந்து போய் ஒரு எலும்பு உருவி கூட காட்டு பாருங்க, உதிர்ந்து உழுது பாருங்க. இதெல்லாம் எங்கே ஆண்டவரே உயிரடை போகுது? இதுக்கெல்லாம் உயிர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. டாக்டர்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லியிருப்பாங்க, சயின்டிஃபிக்காக நடக்க வாய்ப்பே இல்லை, மெடிக்கல் மிராக்கிளில் கூட இதை என்ன செய்யாது, நடக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ஒன்று ஆமான்னு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்கணும். 3வது ஒன்று சொல்லுவாங்க நிறைய பேர், என்ன தெரியாது. இந்த தெரியாதுனாலே நமக்கு அது ரொம்ப ஈஸியான ஒரு பதில், தெரியாது அப்படின்னா என்ன தெரியாது. அப்போ 3மே அவர் சொல்லாமல் அவர் ஒரு பதில் சொல்கிறாரு. அவர் என்ன நினச்சிருப்பாரு நான் ஒன்று யோசிக்கிறேன்னா, கேட்கிறவர் கர்த்தர் என்பதை அவர் அறிந்து, ஆண்டவரே நீர் மாத்திரம் இதை அறிவீர் என்று அழகாய் ஒரு பதில் சொல்றார் எசேக்கியேல். நல்ல 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 ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? God only knows everything. ஆமென். அவருக்கு மட்டும்தான் தெரியும், அவர் மாத்திரம்தான் பெரியவர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Greater than
எவ்ரிதிங். ஆமென் சொல்லலாமா? God is greater than everything in this world. ஆமென். எல்லாவற்றிலும் கர்த்தர் பெரியவர். இதை உணர்ந்து அவர் சொல்றாரு, தேவரீர் அதை அறிவீர். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. சில நேரங்களில் இதே பதில் சில தேவ ஊழியர்கள் தேவ மனிதர்கள் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் வேதத்தில். ஆமென். தேவரீர் இதை அறிவீர். உங்களுக்கு தான் ஆண்டவரே தெரியும். ஆமென். அப்போ நான் கேட்டேன், ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். ஆமென். அப்படி தியானிக்கும் போது கேட்குறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ உங்ககிட்ட கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கிற ஜனம், கர்த்தரை அறியாத ஜனம், தேவன்னா யாருன்னு தெரியாத ஜனம் ரட்சிக்கப்படுமா? எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களா? இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? தெரியாதுன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கீங்க, அது தெரியும். என்ன பதில் சொல்லுவீங்க? ஒருத்தர் 2 பேர் ரட்சிக்கப்படலாம் ஆண்டவரே, எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்களா? அது ரொம்ப கஷ்டம். அப்படிதானே தோணுது இருதயத்தில்? உண்மையை சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹalleluya. இப்படிப்பட்ட கேள்வியை தான் அன்னைக்கு எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். சுத்தி இருக்கிற எலும்பெல்லாம் உலர்ந்து போயிடுச்சு, இது உயிரடையுமா? நாட் பாசிபிள் அப்படின்ற ஆன்சர் தான் வரணும். ஆனால் அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் இதை அறிவீர். நான் சொல்லட்டா, நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு உங்கள் இருதயத்தில் தோணுது பார்த்தீங்களா? நாட் பாசிபிள்னு தோணுது பார்த்தீங்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வீட்டார் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, யார் வந்தாலும் இது இடியே விழுந்தாலும் இந்த ஜன்மம் திருந்தாது நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? நாட் பாசிபிள்ன்ற இடத்துல தேவரீர் இதை அறிவீர்ன்றதை ரீப்ளேஸ் பண்ண கற்றுக்கோங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இது நடக்கவே நடக்காது, இது விளங்கவே விளங்காது, இது வேஸ்ட் அப்படின்ற இடத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னு சொல்ல பழகுங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட ஈசா கேட்கும் போது அதான், எல்லாருக்கும் ஆட்டுக்குட்டி எங்க? கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, இதை நான் வாசிக்கிறேன், உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. ஆமென். எசேக்கியேல் வாயில் இருந்து கர்த்தருடைய வார்த்தை வந்ததுன்னா அது பலிக்கும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஆமென். நம்ம வாயிலிருந்து வருகிற புறப்படுகிற வார்த்தை பலிக்கும். நல்வார்த்தைகளை பேசுங்க, வேத வசனத்தை வார்த்தைகளை பேசுங்க. சினிமாக்காரன் பேசின டைலாக்க பேசாதீங்க வீட்டில், உங்க பிள்ளை அதை கத்துக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, அப்பவும் உங்க பிள்ளை அதை கத்துக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனம் உரை, வார்த்தையில இருக்குதுங்க வல்லமை. ஆமென் சொல்லலாமா? அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவியை ஊற்றுவேன். அந்த ஆவி என்ன பண்ணுமா? நரம்புகள் வரும். ஆமென். தசைகள். ஆமென். அப்புறம் தோல், எலும்பு இருக்கு, ஆல்ரெடி பேஸ் இருக்கு. அதில் என்ன மூடணும்? ஃபஸ்ட்டு நரம்பு வரணும், மாம்சம் சதை வரணும், தோல் அதுக்கு மேலே என்ன செய்யணும்? மூடணும். தோல் அதுதான் கலர் கொடுக்குதுல்ல, ஷேடு கொடுக்குது கலர். இந்த 3 மூடணும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஒருவேளை உலர்ந்து போன அனுபவமாக இருக்கலாம். ஆண்டவர் பிள்ளையா நான் கிறிஸ்டினா பிறந்தும் இயேசுவை அறியாமல், ஆவியில் அனுபவம் இல்லாமல், தேவனுடைய திட்டத்தை என் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளாமல், கர்த்தருடைய வழியை நான் அறியாமல் இருந்தேன்னா
உலர்ந்த அனுபவம் தான் இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ட்ரைடு போன்ஸ். ஒரு சிஸ்டர் எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணி பேசினாங்க ரொம்ப வருஷம் முன்னாடி. அவங்க ஃபஸ்ட் டைம் என்கிட்ட பேசினது. ஒரு சகோதரி யாரோ சொல்லி அவங்க எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. கால் பண்ணி சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், ஆண்டவர் என்னை அப்படி செய்தார் இப்படி செய்தார்லாம் சொல்லிட்டு. ஆனால் பயங்கர பிரச்சனை, போராட்டம், குடும்பமே கொலாப்ஸ்டு, கணவன் மனைவி பிரிஞ்சு 2 பிள்ளைங்க வாழ்க்கை வந்து பிரிஞ்சு இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் அவங்க எனக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும் போது சரி எல்லாம் கேட்டுட்டேன். சரி சிஸ்டர் நான் ஜோம் பண்ணுறேன், நான் அப்படியே ஃபோனில் ஜோம் பண்ணுறேன், ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கோம், ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்க ஆமேன் ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது பார்த்தா கர்த்தர் தாங்க எனக்கு என் வாழ்க்கையில் எல்லாமே, ஆண்டவர் இல்லாமல் நான் இல்லைங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக என்கிட்ட பேசினாங்க. அப்போது நானும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆண்டவர் எனக்கு அப்படியே தரிசனத்தில் காட்டுறாரு, ஒரு எலும்புக்கூடு, சாம்பல் நிறத்தில் ஒரு எலும்புக்கூடு, அதுவும் அப்படியே என்ன சொல்லுது, உலர்ந்து அப்படியே உதிர்ந்து ஊழும்ல, அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு புகையாக அப்படியே கீழே இறங்கி வருது, அதோட அப்படியே ஆடுது, அப்படியே புகை வருது, அந்த மாதிரி ஒரு எலும்பு கூட காமிச்சேன். நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் நான் கேட்குறேன் ஆவிக்குள்ளே, இங்கே தான் அப்போ நாங்கள் கீழே இங்கே வீடு இருக்கும்போது நடந்தது ஒரு காரியம். அந்த ஜன்னல் பக்கத்தில் நான் இருந்து ஃபோன் பண்ணுறேன். அப்போ நான் ஆவியானவர்கிட்ட கேட்குறேன், என்ன ஆண்டவரே இப்படி ஒரு எலும்பு கூடு? ஆவியானவர் சொல்கிறார், நீ பேசிகிட்டு இருக்கிய, நீ ஜோம் பண்ணுறிய, அவங்களோட ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் அப்படிங்கிறார். எனக்கு அப்படியே ஷாக்காக இருந்துச்சு. அந்த அம்மா பேசுகிற பேச்சு பார்த்தா அவ்வளோ விசுவாசம், அப்படி பேசுகிறாங்க, ஆனால் உள்ளான மனுஷன் இப்படி இருக்குது அப்படின்னு ஷாக் ஆகிட்டு நான் ஜெபம் பண்ணி நார்மலாக முடிச்சு ஆமேன் போட்ட உடனே ஒரு கேள்வி கேட்டேன். எனக்கே தெரில, ஆவியான் நடத்தியிருக்காரு. முடிச்சு ஆமேன்னு சொன்ன உடனே கேள்வி கேட்டேன், சிஸ்டர் நீங்கள் பைபிள் வாசிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க நான் அப்படி கேள்வி கேட்பேன்னு. ஆனால் அவங்க உண்மையை சொன்னாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். டக்குன்னு அவங்க ஷாக் ஆகிட்டு, என்ன ஏன் சிஸ்டர் கேட்டிங்க? இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை எனக்கே ஞாபகம் இல்லை, எப்படியும் ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். அது குத்து மதிப்பாக சொல்கிறாங்க. ஷாக்கிங். ஒரு தேவ பிள்ளை 6 மாதத்துக்கு மேலே இருக்கும், பைபிள் வாசிச்சுன்னா உனக்கு எப்படி ஆகாரம் கிடைக்கும்? உள்ளான மனுஷன் எப்படி வளரும்? அது உலர்ந்த எலும்பாக இருக்குது. எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறாங்க, வாரம் நல்லா பைபிளை சூப்பராக கையில் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமேன்னு சொல்லலாமா? உள்ளான மனுஷன் வளரணும். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் உள்ளான மனுஷனுக்கு சொல்லுங்க, உள்ளான மனுஷனுக்கு நல்லா பூஸ்ட் போன்விட்டாலாம் கொடுத்து சொல்லுங்க, பூஸ்ட் போன்விட்டாலாம் கொடுத்து ஆமென் வளர்த்தெடுங்க. ஆமென் சொல்லலாமா? இந்த சரீரம் மண்ணோட மக்கி போயிடும். ஆமென். உள்ளான மனுஷன், ஆவிக்குள்ளான மனுஷன் மாத்திரம்தான் உயிரடைந்து கர்த்தரோடு போக முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில உலர்ந்த அனுபவம், உயிரடைய செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். ஹல்லேலூயா. அந்த பாட்டை பாடலாமா? உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் ஆவியான தேவா, எங்கள் அசைவாடும் ஆவியான தேவா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நாவியை ஊற்றுவேன், நான் பாவியானவர் வரும்போது அது உயிர் பெற்று எழும்பும் சொல்லி சொல்றாரு. ஆமென். 5வது வசனம் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி. அந்த 4வது வசனம் கடைசியில, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஆமேன் சொல்லலாமா? ஆமென். ஆமேன். இப்ப இருக்க ஊழியக்காரராக இருந்தா எசேக்கியேல்ட்ட சொல்றாரு, உலர்ந்த எலும்புகளே நீ சொல்லு,
உலர்ந்த எலும்புகிட்ட போய் என்ன செய்யி? பிரசங்கம் பண்ணு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். இப்போ இருக்க ஊழியக்காரனா சொல்லிப்பாங்க, நான் வந்து ஆத்துமாக்களுக்கு பிரசங்கம் பண்ணாலே கேட்கறது இல்லை யாருமே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்னு சொன்னாலே இந்த காதில் வாங்கி அந்த காதில் உள்ள 2 காதையும் அடைச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற ஆட்கள் உண்டு. அப்போ பார்த்தா உலர்ந்த எலும்புகள்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் உயிரடையணும்னா, உலர்ந்த எலும்பு உயிரடையணும்னா 2 ரொம்ப முக்கியம். 1 வேத வசனமும் பரிசுத்த ஆவியானவரும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? சொல்லுங்க எல்லாம் 2 சொல்லுங்க. 2 வேணும். என்ன வேணும்? வேத வசனமும் பரிசுத்த ஆவியானவரும். ஆமென். அதுதான் நமக்கு இங்க அழகா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அடுத்து 7ஆம் வசனம் வாசிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எனக்கு கட்டளையிட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஒன்னும் சேஞ்ச் பண்ணல. எசேக்கியேல் கர்த்தர் சொன்னது அப்படியே கீழ்ப்படுகிறார். தீர்க்க தரிசனம் சொல்றாரு. நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. 3 விஷயம் ஆகுது. ஆமென் சொல்லலாமா? நல்லா கவனிங்க. கர்த்தர் சொன்னது அப்படியே கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகள் தேவனுக்கு தேவை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே இப்படின்னு எந்த கேள்வியும் கேட்காம கர்த்தர் என்ன சொல்றாரோ அப்படியே ஆம் என்று கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கீழ்ப்படுகிறாரு. அவர் நம்பினாரோ நம்பலையோ நமக்கு தெரியாது. அவர் விசுவாசிச்சாரோ விசுவாசிக்கலையோ தெரியாது. ஆண்டவர் சொன்னாரு, நான் சொல்றேன் அப்படின்னு தைரியமா பேசுறாரு. என்ன நடக்குதுன்னா 3 காரியம் நடக்குது. நம்பர் 1, இரைச்சல் உண்டாயிற்று. ஒரு பெரிய இரைச்சல்னா ஒரு சத்தம், ஒரு மாற்றம் உண்டாகுது. ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீங்க எங்க கீழ்ப்படுகிறீங்களோ அந்த இடத்துல something will happen. ஆமென். ஹல்லேலூயா. அது எலும்புகள் பள்ளத்தாக்கான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன நிக்க வச்சிருக்கிறாருன்னா, அவர் கரை என் மேல இருக்குதுன்னா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். பக்கத்துல சொல்லுங்க, ஏதோ ஒன்று நடக்க போகுது உங்க வாழ்க்கையில. சொல்லுங்க, something is going to happen. ஆமென். ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது. உன் சூழ்நிலை அப்படியே பரிதாபமா வனாந்திரமா வெறும் உலர்ந்த எலும்புகளா இருக்குதுன்னா கூட பரவாயில்ல, ஏதோ நடக்கிறதுக்காக தான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கு. பரிசுத்த ஆவியானவரை ஊதுறாருன்னா, ஆவியானவர் ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கிறானா, something is going to happen. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல இறைச்சல் உண்டாச்சு. ஆமென். அசைவு உண்டாச்சு. 2வது கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? சொல்லுங்க, இறைச்சல். சொல்லுங்க, இறைச்சல். இறைச்சல்னா சத்தம். ஆமென். அப்புறம் என்ன உண்டாச்சு? அசைவு, மொபைலைசேஷன், அசைவு, மூவ்மெண்ட் உண்டாச்சு. 2 உண்டானோன்னா இன்னொன்று உண்டாச்சு. ஒவ்வொரு எலும்பு ஒன்னோடு கூட ஒன்று சேர்ந்து கொண்டதுன்னு வசனம் சொல்லுது. நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாம். பிரிஞ்சு இருந்த கை கால் எல்லாம் அதாவது எலும்போட ஒட்டுச்சு. பல ஆண்டுகளாய் மக்கி போய் இந்த எலும்பு எல்லாம் உருவாய் அதாவது கரெக்டா வந்து எலும்பு எல்லாம் சேர்ந்துக்குது. அவருக்கு புரியல ஒண்ணுமே. நான் பார்த்து கொண்டிருக்கையில், அடுத்த வசனம் வாசிங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. பார்த்துக்கிட்டே இருக்கும் போது வார்த்தை என்ன சொன்னாரோ, தேவனுடைய வார்த்தை என்ன அவர் மனுஷன் அறிக்கையிட்டாரோ அப்படியே நடக்கிறத பார்க்கிறாரு. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கையிட்டீங்கன்னா, நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்னா, தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கணும். நீங்கள் அந்த வார்த்தையை சொல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்ல ஆண்டவர் ஆட்டு மந்தையை போல ஆண்டவர் சபையை பெருக பண்ணுவார், பழுக பண்ணுவார். ஆமென். சுற்றி இருக்கிற உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தரை அறியாத ஜனம் தேவனை அறியும். மிகப்பெரிய ஒரு ரிவைவல் உண்டாகும். ஆமென். ட்ரைடு போன் ரிவைவ் போனாய் மாறுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? உலர்ந்த எலும்பு உயிர் பெற்ற எலும்பாய் மாறுச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கணும் இப்போ நடக்கும்? சொல்லுங்க, இப்போ நடக்கணும்னு விசுவாசிக்கிறவங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சுத்தி இருக்கிற ஒரு ஜனத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். நான் நம்புறேன். ஆமென்.
முகாந்திரம் இல்லாமல் கர்த்தர் கொடுக்க மாட்டார். சூழ்நிலை பரிதாபமாக இருக்கலாம், உடஞ்சி கிடஞ்சி எல்லாம் இருக்கலாம், சூழ்நிலை வெறுமையாக இருக்கலாம், விரிச்சோடு கிடக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னது தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? உங்கள் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவர் உயிரடையும் சொன்னார்னா உயிரடையும். ஆமென். அந்த எண்டில் பாருங்க, தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. வார்த்தையில் நரம்பு வந்துச்சு, மாம்சம் வந்துச்சு, தோல் மூடிச்சு, எல்லாம் வார்த்தையில். ஆமென் சொல்லலாமா? யோவான் 1:14 என்ன சொல்லுது? அந்த வார்த்தை மாம்சமாகி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், மகிமையினாலே ஆண்டவர் நிறைந்தவராய் நம்மோடு கூட வாசம் பண்ணினார்னு வார்த்தை சொல்லுது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை கண்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த வார்த்தையில தான் எல்லாமே உருவாகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இப்போ உலர்ந்து போன எலும்பு, அங்கங்கே இருந்த எலும்பெல்லாம் ஒட்டுக்குச்சு. பெரிய அதிசயம், அற்புதம், எல்லாமே வந்துருச்சு. நரம்பு வந்துருச்சு, சதம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனால் ஜீவன் வரல, உயிர் வரல. இப்போ எல்லாம் வந்து கிடக்குது. இப்போ எப்படி இருந்திருக்கும்? முன்னாடியாவது அவர் வந்து உலர்ந்து போன எலும்புல நின்னாரு. இப்போ என்னன்றைக்கும் நடுவில் நின்றுப்பார். யோசிச்சு பாருங்க, டெட் பாடி, எல்லாம் டெட் பாடி. என்னைக்கோ எந்த நாட்களோ செத்து போன ஜனங்களோட டெட் பாடியில் நின்றுப்பார். எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? இப்ப பாருங்க அடுத்த வசனம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. இரண்டாவது முறை தீர்க்க தரிசனம் உரை ஆண்டவர் சொல்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? whenever God says do it, ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் சொன்னார்னா செஞ்சிருங்க. ரெண்டாவது தடவை சொன்னாலும், நான் ஏற்கனவே செஞ்சேன், உபவாசம் இருந்தேன் ஆண்டவரே, நடக்கல, இப்பவுமே இருக்கணுமா? கேட்காதீங்க. ஹல்லேலூயா. ஏற்கனவே சொன்ன மாதிரியே தினமும் ஒரு 2 அதிகாரம் நான் பைபிளில் வாசிக்கிறேன், திரும்பவும் செய்யணுமா? அப்படி கேட்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் உரை. சீக்கிரம் வேகமா. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லு உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். ஆமென் சொல்லலாமா? ஆரம்பத்துல ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைக்கும் போது என்ன செய்தாரு? ஒரு களிமண் எடுத்து ஒரு உருவத்தை செஞ்சு நாசியின் சுவாசத்தை என்ன பண்ணாரா? ஊதினா. ஆமென். ஹல்லேலூயா. யாவே அப்படின்னா தேவனுடைய சுவாசம் அப்படின்னு அர்த்தம். ஆமென் சொல்லலாமா? சொல்லுங்க, யாவே, யாவே கர்த்தருடைய சுவாசம். ஆமென். தேவன் ஊதுற அந்த சுவாசம். கரங்களை உயர்த்தி அந்த ஆவியை ஊதினார் அப்படின்னு வேதத்துல இருக்கிறது. சுவாசம், அந்த பிரெத் எல்லாம் வந்துருச்சு. தசை வந்துருச்சு, நரம்பு வந்துருச்சு, எல்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லாம். நரம்பு வந்துச்சுனாலே என்ன அர்த்தம்னா ரத்த நாளங்கள் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்துருச்சு, உறுப்புகள் எல்லாம் என்ன ஆயிருக்கு? உண்டாயிருச்சுன்னு அர்த்தம். எல்லாமே இருக்கு. ஆனால் என்ன வேணும்? உயிர், அந்த பிரெத்து, அந்த யாவே வேணும். ஆமென் சொல்லலாமா? அந்த யாவே பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க வேகமா. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க. நல்லா கவனிங்க எல்லாம். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். சொல்லுங்க. அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க 3 காரியம் நடந்துச்சு. அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? நல்ல மகா பெரிய சேனையாய் கர்த்தர் நம்மளை நிற்க வைப்பார். கர்த்தர் மகா பெரிய சேனையாய் கேபா கிறிஸ்து சபையை நிற்க வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். உலர்ந்த எலும்பு நடுவுல நிக்கும் போது கொஞ்சம் திக்கு தான் இருந்திருக்கும்.
டெட் பாடி நடுவில் நிற்கும் போது எப்படி இருந்திருக்கும்னு தெரியாது. ஆனால் எந்திரிச்சு நின்று எல்லாரும் சேனையா நிற்கும் போது இவ்வளோ பெரிய சேனைக்கு பாஸ் மாதிரி நின்றுப்பாரு எசேக்கியேல். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவ்வளோ பேருக்கு தலைவனாய் நின்றுப்பாரு எசேக்கியேல். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உலர்ந்த எலும்பு உயிரடைந்த எலும்பாய் மாறினது. dried bone has become the revived bone. ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். 11ஆம் வசனம் இது ஆண்டவர் சொல்றார். நாளை வாசிக்கிறேன் நானே. 11 போடுங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். பாருங்க, அவங்களோட தாட்டு, உலர்ந்த அனுபவம், நம்பிக்கை என்ன செஞ்சுச்சான்? அற்று போயிருச்சு. பல ஆண்டுகளா நீங்க சில காரியத்துக்காக ஜோம் பண்ணிட்டு நம்பிக்கையே இழந்து போயிருப்பீங்க. அதுதான் உலர்ந்த அனுபவம். நம்பிக்கையே இல்லைங்க, என் குடும்பம் நல்லா இருக்கும், நம்பிக்கையே இல்லைங்க, இந்த பிரச்சனை எப்படி தான் மாறும்னு தெரியல, எனக்கு ஒரு நம்பிக்கையே போச்சு அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். அதுதான் உலர்ந்த அனுபவம். ஆமென். அதுக்கு ஆண்டவர் சொல்ற பதில் பாருங்க. 12ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். இஸ்ரவேல் வம்சத்துக்கு வரவும் பண்ணுவேன். அடுத்த வசனம், ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திரும்பவும் சொல்றார் ஆண்டவர். அதே வசனத்தை ரிப்பீட் பண்றார் ஆண்டவர். பிரேத குழிகளை திறந்து உங்களை பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணுவேன். அதனால மரணம் இருந்தா கூட உன்னை உயிர்த்தெழ செய்வேன் என்றதான் அந்த கர்த்தர் சொல்றார். ஆமென் சொல்லலாமா? லாஸ்ட் 4 நாள் கழிச்சு உயிரோடு கூட எழும்ப செய்த தேவன் அவர். ஆமென். மரித்த லாசருவை எழும்ப செய்த தேவன் அவர். ஆனா இந்த பிரேத குழியை திறந்துன்றது லாசரோட இதுல பாக்குறோம். அதுக்கு பிறகு கர்த்தருடைய 2ஆம் வருகையில வசனம் சொல்லுது, கல்லறைகள் எல்லாம் திறக்கப்படும். ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. இது அப்படியே படிச்சுட்டு போனீங்கன்னா இனிமே நடக்க போகிறத ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அப்படியே திஷ்டாந்தப்படுத்தி சொல்லியிருக்கிற இடம் தான் இந்த உலர்ந்த எலும்புகள் மறுரூபமாகிற இடம். இது இஸ்ரவேல் வம்சத்தார்னு கர்த்தர் சொல்றது நம்ம எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணுது. ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நால்வருத்திரளாய் மகா பெரிய சேனையாய் பரலோகத்தின் ஜனங்களாய் தேவனுக்கு முன்னாடி ராஜாதி ராஜாவா இயேசு வருகிறதற்கு முன்னாடி எழுந்து நிற்போம் நாம. ஹல்லேலூயா. உயிர் பெற்று எழும்புவோம். மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கும் நாமும் அவரோடு கூட எதிர்கொண்டு போவோம். கர்த்தர் வருகிறார். ஆமென். எழும்பி நிற்போமா தேவ சமூகத்துல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து. ஆமென். உலர்ந்த எலும்புகள் உயிரடைய செய்யுமே. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஒப்பு கொடுப்போம். ஆமென். 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். அது உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றது. ஆமென். நம்ம வாழ்க்கையில் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்களா நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஆண்டவருடைய அந்த எழுப்புதல், அந்த அபிஷேகம் ஆவியானவர் ஊதும் போது, ஊற்றப்படும் போது மகா பெரிய சேனையா ஜன்னல் கூட்டம் எவ்வளோ ஜனம் எழும்பும். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் செய்கிறது மகிமை அதிசயம். அவருடைய செய்கைகள் கிரியைகள் அற்புதம். வேதமும் ஆவியானவரும் இணையும் போது உயிர் பிறக்குது. உயிரடைய செய்கிறது வேத வசனம். ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறதுன்னு வசனம் சொல்லு. அந்த வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? உங்க வாழ்க்கையில வசனமும் ஆவியானவர் இருக்கும்போது தான் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ரிவைவல் வரும். பிரியமானவர்களே, தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த வருகிற அந்த ரிவைவல் தான், அந்த எழுப்புதல் தான் மிகப்பெரிய எழுப்புதலாய் நம்ம தேசத்துல வெடிக்கும், நம்ம சபையில வெடிக்கும், நம்ம தேசங்கள் முழுவதும் வெடிக்கும், உலகம் முழுவதும். கடைசி கால எழுப்புதலை கர்த்தர் பிளான் பண்ணி இருக்கிறாரு. அதை தெரிஞ்ச பிசாசு பல காரியங்களை செய்து வருகிறான். உலர்ந்த எலும்பு போல ஒரு அனுபவம் இருக்கு. பள்ளத்தாக்கு நடுவுல நிக்கிறது போல
ஒரு சூழ்நிலை இருக்கு, பயப்படாதீங்க. ஆண்டவருடைய கை வரும், உங்களை எழுப்பி தீர்க்கதரிசனம் உரைன்னு சொல்லுவாரு. ஆமென். அந்த தீர்க்கதரிசனம் உரைக்கிற நேரத்துல நரம்புகள் வரும், அசைவு உண்டாகும், தசைகள் வரும், எலும்புகள் எல்லாம் மூடப்படும், தோலினால தசைகள் மூடப்படும், ஒரு அசைவு உண்டாகி இரைச்சல் சத்தம் உண்டாகி எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொள்ளும் நாட்கள் வரும். மகாத்திரளான ஜனக்கூட்டம் அவரை சேவிக்கும். அது கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லப்படும். அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற நாம் ஆமே நன்றி செலுத்தலாம், நன்றி செலுத்தலாம். Thank you Lord. ஆவிய அனுப்புங்க, பெற்றுக்கொள்ளுங்க பரிசுத்த ஆவியானவரை. உயிரடைய செய்யுங்க. Glory, glory. Thank you அப்பா. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உற்சாகமா ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. நல்ல விசுவாசத்தோடு பிரசன்னத்துல ஒப்பு கொடுத்து உயிரடைய வேண்டுமே. ஆவியும் வார்த்தையும் வரும்போது உயிர்ப்பிக்கிற அனுபவம், உயிர்ப்பிக்கிற அனுபவம். உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, சத்தத்தை உயர்த்தி உற்சாகமா உயிரடைய செய்யும் ஆண்டவர், உயிரடைய உயிர்ப்பிக்க செய்யும். எழுப்புதல் தீ, எழுப்புதல் தீ வரட்டும். உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. சொல்லி ஜெபிப்பா. சுத்தில இருக்கிற ஜனங்கள் உயிரடைய வேண்டும். சொல்லி ஜெபிங்க. உயிரடைய வேண்டுமே. ஆமென். உயிரடைய வேண்டுமே. வார்த்தையின் வல்லமையினால, ஆவியின் வல்லமையினால உயிரடைய வேண்டுமே. எழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, கரங்களை தட்டி என்னை உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க புதிய அபிஷேகத்தை, புதிய 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 அபிஷேகம், புதிய வரங்கள், புதிய வல்லமை, புதிய 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 அனுபவம், ஆவிக்குள்ளான அனுபவம். Time has come. Time has come. நேரம் வந்துருச்சுன்னு கர்த்தர் சொல்றாரு. வேலை வந்தது, வேலை வந்தது.